குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வளமையான வீடியோவில் தான் வந்திருக்கோம். 2025 8ஆம் மாதம் 23ஆம் தேதிக்கு உண்டான காய்கறி மொத்த விலை பட்டியல். நேற்று நம்ம விலையை பார்த்துருப்போம், என்னென்ன விலை மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துருப்போம். இன்னைக்கு மீண்டும் பார்க்கலாம் என்ன விலை மாறி இருக்கு அப்படின்றத. வாங்க நேரத்தையும் நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். கோவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். கோவா ஒரு கிலோ 140 ரூபாயிலிருந்து 160 ரூபாய்க்கு வருது. இன்னைக்கு 20 ரூபா கூடி இருக்குன்னு தான் சொல்லணும்ல. கோவா ஒரு கிலோ. அடுத்து பார்க்கலாம்ல கேரட் பார்த்தீங்கன்னா 340 ரூபாய். நேற்று விலை சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 320 ரூபாய். நேற்றோட 20 ரூபா குறைஞ்சிருக்கு கேரட். லீக்ஸ் பார்த்தீங்கன்னா கிலோ 100 ரூபா. கடந்த காலில் 80 ரூபாயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி இப்போ 100 ரூபாயில் வந்துருக்கு. நேற்று 100 ரூபாய் இருந்துச்சு, இன்னைக்கு அதே 100 ரூபாயில் நிற்குது. பாசில் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. பாசில் அதே விலையில் நிற்கிதுன்னு சொல்லணும். அதே நேரத்தில் சைனீஸ் கோவா பார்த்தீங்கன்னா சைனீஸ் கோவா 300 ரூபாய். சிவப்பு கோவா பார்த்தீங்கன்னா 1400 ரூபாய்க்கு போகுது சிவப்பு கோவா. அடுத்து பார்த்தோம்னா சல்தரி பார்த்தீங்கன்னா கிலோ 1000 ரூபாயும். கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா 250 ரூபாயும் போயிட்டு கொத்தமல்லி. ராபு பார்த்தீங்கன்னா 60 ரூபா. ராபு ஒரு கிழமையாவே 60 ரூபாய் பார்க்கலாம். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 90 ரூபாயும். கட் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 110 ரூபாய்க்கு இருக்கு. இதுவும் இந்த விலை மாற்றமே இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியுது பீட்ரூட். அதுக்கு பார்க்கணும்னா ஐஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஐஸ் பேக் ஒரு கிலோ 9 ரூபா போய்கிட்டு இருக்கு. சலாடு பார்த்தீங்கன்னா சலாடு 250 ரூபாயா இருக்கு. அதே நேரத்தில் சிவப்பு சலாடு வளமையான விலையிலே 300 ரூபா. அடுத்து பார்க்கணும்னா நம்ம புதினா பார்த்தீங்கன்னா கிலோ 1000 ரூபா போய்கிட்டு இருக்கு நேரம். பாசில் பார்த்தீங்கன்னா கிலோ 600 ரூபா போய்கிட்டு பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம்னா நம்ம உருளைக்கிழங்கு நுவலி உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஒரு கிலோ உருளைக்கிழங்கு போய்கிட்டு இருக்கு. சிவப்பு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா விலை மாற்றம் இல்லாமல் 250 ரூபாய். ஒரு நீண்ட நாளாகவே 250 ரூபாயில நிற்கிறத பார்க்க முடியுது. உருளைக்கிழங்கு நூக்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் கடந்த ஒரு மாசமாவே கிட்டத்தட்ட 90 ரூபாயிலே நிற்கிறத பார்க்க முடியுது நூக்கள். அடுத்த நம்ம பார்க்கணும் குடைமிளகாயில சிவப்பு கலர் 1700 ரூபா ஒரு கிலோ போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் மஞ்சள் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயும், பச்சை பார்த்தீங்கன்னா 1100 ரூபாயும் இருக்கு. இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு கிழமையாவே இதே விலையில நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். அது பாருங்க ரூபா பார்த்தீங்கன்னா கிலோ 100 ரூபா. வளமையான விலை கிட்டத்தட்ட 2-3 மாதங்களுக்கு மேலாவே இந்த ரூபா 100 ரூபாயில நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. ரோஸ்மேரி பார்த்தீங்கன்னா கிலோ 1000 ரூபாய். கப்போலி பார்த்தீங்கன்னா 2200 ரூபாயில நிற்கிறத பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா கிலோ 700 ரூபாய் கோலிஃப்ளவர் போய்கிட்டு இருக்கு. சிவப்பு ராகு பார்த்தீங்கன்னா அதுவும் கிலோ 700 ரூபாயில நிற்குது. பச்சை பார்த்தீங்கன்னா கிலோ 200 ரூபாயும். பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா 140 ரூபாயும் வந்துருக்கு பச்சை. அடுத்து பார்க்கலாம்னா சுகுனி பார்த்தீங்கன்னா கிலோ 1000 ரூபாய் போய்கிட்டு இருக்கு பச்சை சுகுனி. அதே நேரத்தில் மஞ்சள் சுகுனி பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு மஞ்சள் சுகுனி. நீல ராகு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயில நிற்கிது. கிரீன் ஹவுஸ் டொமேட்டோ கிலோ 300 ரூபா. கறிமிளகாய் கடைசியாக நம்ம பார்த்தா கறிமிளகாய் கிலோ 450 ரூபா. கறிமிளகாய் கிலோ 450 ரூபா போய்கிட்டு இருக்கு. இது நீண்ட நாளாவே 450 ரூபாயில நிற்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சில காய்கறிகள் மாற்றங்கள் தான் வந்துருக்கு. பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லணும். சில காய்கறிகள் 10 ரூபா 20 ரூபா கூடியும், சில காய்கறிகள் 10-20 ரூபா குறைஞ்சி இருக்கிறத பார்க்கலாம். மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலை போயிருக்கு அப்படின்றத. இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் போடுங்க. அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம போடுற வீடியோ லேசாக அவங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றதுக்காக. மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலை போயிருக்கு அப்படின்றத. பாய்.